தர்மம் தன்னுடைய இயற்கையினாலேயே இதயத்தின் உணர்விற்குள் இருந்து நம்மை இயக்கும் பிரபஞ்சத்தின் விதி. எந்த ஆன்ம சாதனையோ தனிப்பட்ட அறிவோ நுணுக்கமோ தேவைப்படாமல் இயற்கையின் போக்கினாலேயே உங்களுடைய இதயத்திற்குள் இருந்து உங்களை இயக்கும் தத்துவத்திற்கு, வாழ்க்கை முறைக்குத்தான் தர்மம் என்று பெயர். ஆழமா புரிஞ்சுக்குங்க. இப்ப யாராவது உங்களை தாக்க வந்தா தானாவே உங்களை தற்காத்துப்பீங்க. அதுக்கு ஏதாவது நீங்க ஸ்பெஷலா தினந்தோறும் 1 மணி நேரம் ஒரு கிரியா பண்ணாதான் யாராவது நம்மளை தாக்க வரும்போது நம்மளை தடுத்துக்கிற அறிவு நமக்கு வரும்னு இருக்கா? இல்ல தினந்தோறும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான புத்தகத்தை படிச்சு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டாதான் நம்மளை காப்பாத்திக்க முடியும்னு இருக்கா? இல்ல. உங்களை காப்பாத்திக்கிற முயற்சியில நீங்க ஜெயிப்பீங்களோ தோப்பீங்களோ அது 2வது பட்சம். ஆனா யாராவது உங்களை தாக்க வந்தா உங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறது இயற்கையிலேயே உங்களுக்குள் இயங்கும் தர்மம். அதே போல உங்களை காப்பாத்திக்கணும் நீங்க நினைக்கிறதால, உங்களை யாரும் தாக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதுனால மற்றவங்களை தாக்காதீங்க. உங்ககிட்ட யாராவது பொய் சொன்னா நீங்க விரும்புறதில்ல, அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பொய் சொல்லாதீங்க. உங்க பொருளை யாராவது திருடுனா நீங்க விரும்புறதில்ல, அதே மாதிரி மற்றவங்க பொருளை திருடாதீங்க. உங்களுடைய பிசிக்கல், உங்க உடம்பை யாராவது நீங்க விரும்பாம நீங்க அழைக்காம பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணா நீங்க அதை விரும்புறதில்ல, அதையே இன்னொருத்தர் மேல செய்யாதீங்க. இவ்வளவுதான் மொத்த தர்மமுமே. வாழ்க்கையின் மொத்த தர்மமும் இவ்வளவுதான். இந்த மொத்த தர்மத்தினுடைய ஆழம், ஒரு அடிப்படை விதியையும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே நீங்க ஸ்பெஷலா ஒரு பெரிய ஆன்மீக சாதனை பண்ணி இல்ல ஒரு புத்தகத்தை படிச்சு கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு. இப்ப பக்கத்துல இருக்க திடீர் எந்திரிச்சு உங்களை பழிச்சுன்னு அரைஞ்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே உங்களை தடுத்துப்பீங்க. இல்ல அந்த தடுக்கிறது எப்படின்னு கத்துக்கிறதுக்காக இப்ப 4 நாள் நித்திய கிரியா யோகா பண்ண அப்புறம் தான் கத்துக்க முடியுமா? கிடையாது. உங்களை உடனே பாதுகாத்துப்பீங்க. இது சுபாவம், இயற்கை. நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க. மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. அவ்வளவுதான் தர்மம். மொத்த தர்மமுமே அவ்வளவுதான். நம்ம பிரச்சனையே என்னன்னா, இவ்வளவு எளிமையான விஷயத்தை புரிந்து கொள்ள நம்ம தயாரா இல்லை. இது ரொம்ப சிம்பிளா இருக்குப்பா. இல்ல இல்ல, இது ரொம்ப எளிமையா இருக்க மாதிரி இருக்கே சாமி, இன்னும் வேற லெவல்ல எடுத்துட்டு போலாமே நம்மள, என்ன இவ்வளவு ரொம்ப எளிமையா? இந்த நித்திய தர்மம் நிகழ்ச்சி தந்தி டிவியில பார்த்துட்டு சில அன்பர்கள் பக்தர்கள் நம்ம என்ரிச்சிங் டெம்பிளுக்கு ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. சாமி எவ்வளவு பெரிய ஒரு அவதார புருஷர், அவர் என்ன லெவல்ல எடுத்துட்டு போலாம், அவர் என்ன ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, கதவு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சாவி மிகச்சிறியதுதான். பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தீர்வு மிகச்சிறியதுதான். ஆனா துரதிர்ஷ்டவசமா ஏன் நாம தீர்வு பெருசா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்னா, அப்ப அந்த தீர்வை நான் கத்துக்கிறேன்னு சொல்லி தீர்வை தள்ளி போட்டுட்டே போலாம் பாருங்க. அதுக்காக தான் பிரச்சனை தீர்வதை நாம் உண்மையில் உள் மனதிலே விரும்புவதில்லை, ஆழ் மனதிலே விரும்புவதில்லை. தினந்தோறும் மாமியாரோட சண்டை போட்டுட்டே இருந்தாலும் தனி குடுத்தனம் போறதை விரும்புறதில்லை. ஏன்னா அப்புறம் போர் அடிக்கும். லைஃப்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது பாருங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு எக்ஸைட்மெண்டோட எந்திரிக்கலாம்.
யாரோட சண்டை போடலாம், என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம், எப்படி நம்முடைய வெற்றி கொடியை நாட்டலாம். அதாவது அந்த வீட்டுக்குள்ள ஒரு 4 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை பேர் மேல மாமியாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எத்தனை பேர் மேலெல்லாம் நான் என்னுடைய பவுண்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் வெற்றி கொடியை நாட்டுறது. எல்லா டிவி சீரியலுமே இதான் பாருங்க. எப்படி உலகத்தில் இருக்க எல்லா தத்துவங்களுடைய அடிப்படையான சூத்திரமும் பகவத்கீதையோ, அந்த மாதிரி உலகத்தில் இருக்க மொத்த டிவி சீரியலோட அடிப்படை சூத்திரத்தையும் நான் இப்ப சொல்லிட்டேன். யார் தன்னுடைய எல்லையை விரித்துக் கொண்டு யார் மீது தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டி இன்ஃப்ளூயன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறது. ஆழமா புரிஞ்சுக்குங்க. தர்மம் மிகவும் எளிமையானது. ஆனால் அதை வாழ விரும்பாததனால் நாம் கடினப்படுத்தும் பொழுது அல்லது கடினமானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது, எளிமையானதாக இருப்பதனால் அதன் மீது நமக்கு நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் வராத பொழுதுதான் தீர்வுகள் கடினமாக்கப்படுகின்றன. வாழ்க்கையில நீங்க என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை 1ஆம் கிளாஸ்லயே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், ஐயம் இட்டுவுன், வேற எதுவும் தனியா இல்ல. அதை இத்தனை வருஷமா வாழாததுனால திரும்ப வந்து கத்துட்டு போறீங்க, அவ்வளவுதான். அதை உங்களுடைய அனுபவமா மாத்திர சில நுட்பங்களை உங்களுக்கு கொடுத்து அதை அனுபவமா மாத்தி அனுப்புறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்லி நீங்க அதை அனுபவமா மாத்திக்கிற ஒரு மொழியில சொல்லி புரிய வச்சு அனுப்புறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சில பேர் இந்த நித்திய தர்மம் ஷோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் சாமி கிட்ட இருந்து இன்னும் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளா டீல் பண்றாரு, ரொம்ப சிம்பிளா பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஹேண்டில் பண்ணியே பழகி எதையுமே சிம்பிளா ஹேண்டில் பண்ற பழக்கமே இல்லாம போயிட்டதுனாலதான். அதாவது மனிதன் உண்மையை சொல்வதை விட மிக வேகமாக மிக ரொம்ப நேச்சுரலா பொய் சொல்ல பழகிட்டான். இந்த லை டிடெக்டர் பொய்யை கண்டுபிடிக்கிற மெஷின்ஸ் இப்போ இருக்கு. அந்த மெஷின்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அந்த நீங்க ஒரு வார்த்தையை சொல்லும் போது உள்ளுக்குள்ள கம்ஃபர்டபுளா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தா நீங்க சொல்றது உண்மைன்னும், ஸ்ட்ரெஸ் இருந்தா நீங்க சொல்றது பொய்னும், அந்த பிலாசபி அந்த பிரின்சிபிளை வச்சுதான் அந்த மெஷின் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா அந்த மெஷின் எல்லாம் இதுக்கு இப்ப பொய். ஏன்னா இந்த நவீன காலத்துல மனிதன் பொய் சொல்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும், உண்மையை சொல்லும் பொழுது நம்மளை எங்க பிடிச்சிருவாங்களோ, நாம எப்படா நம்மளை காப்பாத்திக்கிறதுன்னு யோசிச்சும் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு மாறிட்டான். அந்த மாதிரி மன அமைப்பாயிருச்சு. இப்பதான் சொன்ன ஒரு சின்ன கதை, தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்றேன். பொய் சொன்னா அரையற ஒரு ரோபோ இயந்திரத்தை ஒரு நபர் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றாரு. டின்னர் டைம்ல அவர் அந்த மெஷின் எடுத்து வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு வச்சிடறாரு. அவர் பையன்கிட்ட கேட்கிறாரு, இன்னைக்கு ஸ்கூல் டைம்ல எங்க போயிருந்த? அவன் சொன்னான், பையன் ஸ்கூல்ல தானே இருந்தேன் அப்படின்னு. அந்த ரோபோ பளிச்சுன்னு அரைஞ்சுதான் அவனை. பொய் சொல்றான். அவர் கேட்கிறாரு, உண்மையை சொல்லு. இல்ல, என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து ஒரு டிவிடி பார்த்துட்டு இருந்தேன். இவர் கேட்கிறாரு, என்ன டிவிடி? அவன் சொல்றான், கார்ட்டூன். உடனே அந்த ரோபோ பளிச்சுன்னு அவனை அரையுது. உடனே இவர் கேட்கிறாரு, இல்ல உண்மையை சொல்லு பார், ரோபோ அரையுது பார், இதுவும் பொய். அவன் சொல்றான், இல்ல ஒரு ஆபாச படம். உடனே இவர் கடும் கோபம் வந்து, என்ன தைரியம் உனக்கு இந்த வயசுல ஆபாச படம் பார்த்துட்டு இருக்க? உன் வயசுல எல்லாம், எனக்கு உன் வயசு இருக்கும்போது ஆபாச படம்னா என்னன்னே தெரியாது. அந்த ரோபோ பளிச்சுன்னு இவர் அரைஞ்சிருச்சான்.
உடனே அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் சிரிச்சுட்டே, என்னையா சொல்ற, அந்த கணவனை பார்த்து, உன் பையன் உன்ன மாதிரி தானே இருப்பான், இவன் உன் பையன் தானே அப்படின்னுச்சான். அந்த ரோபா அந்த அம்மா வரைஞ்சிருச்சான். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த பொய்த்தனம் மற்றவர்களுக்கு செய்கின்ற துரோகம் அல்ல, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகின்ற விஷம். மனைவி கணவன்கிட்ட போய் சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்க அடிக்க கூடாது. கணவன் சொல்றாரு, சொல்லு சொல்லுமா, அடிக்க மாட்டேன் சொல்லு. மனைவி, நான் கர்ப்பமா இருக்கேன். உடனே கணவர் குதிச்சு, இதுக்கு போயா பயந்த, இதுக்கு போய் நான் ஏமா அடிக்க போறேன், நல்ல விஷயமாச்சேமா அப்படின்னு. உடனே மனைவி கண்ணெல்லாம் விரிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அப்படியா, நான் காலேஜ் படிக்கும்போது எங்க அப்பா கிட்ட சொன்னார், அவர் என்ன அடிச்சாரு, அதனாலதான் பயந்தேன். வாழ்க்கையோட காம்ப்ளிகேஷன்ஸ். இன்றைய சத்சங்கத்தின் சாரம் என்னன்னா, இயற்கையின் போக்கோடு மிக எளிமையாக வாழ்வது தர்மம். உங்க வாழ்க்கையில அந்த எளிமை உணர்வுக்குள்ள நீங்க வர்றதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பூரணத்துவத்தை உருவாக்குதல். இன்கம்ப்ளீஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றது. அதை தான் இந்த 4 நாளும் செய்ய போறீங்க. இந்த 4 நாளும் நித்திய கிரியா யோகா தியான முகாம் மூலமா அதை தான் செய்ய போறீங்க. வாழ்க்கையின் எளிமைத்துவத்திற்கு, தர்மத்தை வாழுகின்ற எளிமைத்துவத்திற்கு வாருங்கள். அதுதான் இன்றைய சத்சங்கத்தின் சாரம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.